ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். இது வந்து திருவண்ணாமலையில் இருக்குங்க. இங்கே பார்ட் டைம் ஒர்க்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி சேர்த்து எப்படி பஜ்ஜி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பஜ்ஜி அப்படின்னா ஒரு குழம்பு தாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து அதை அப்படி சொல்லுவாங்க, தொக்குன்னு கூட சொல்லலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு வேணால் சேர்த்துங்க, வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். இது வந்து குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் விடணுங்க. அதனால தான் நான் குக்கர் வச்சுருக்கேன். நீங்கள் சட்டியில் கூட வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்குங்க. ஆனால் குக்கரில் வச்சு விசில் விட்டால் சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா அந்த வெங்காயமும் 3 பல் பூண்டு எடுத்துருக்குங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணுங்க. நல்லா வதங்கட்டும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இட்லியும் தோசையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயில் தான் வதக்கணுங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக 5 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். அது கூட உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேங்க. தண்ணியில் போட்டு கத்திரிக்காய் கருப்பாயிரும் இல்லையா, அதுக்காக. உப்பு போட சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. உப்பு சேர்த்துனாலும் சேர்த்துலனாலும் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டாலே கலர் மாறாது. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தக்காளி சேர்க்குறேன்னு. தக்காளி போடுற அளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. 3ம் சமமான அளவு எடுத்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. உருளைக்கிழங்கு தோலோடு வேணாலும் நீங்கள் சேர்த்துலாம். இல்லைனா தோல் வேணான்னா நீங்கள் நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தோலோடு சேர்த்துனிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கொஞ்சம் சத்து அதிகமாக இருக்கும். நல்லா கழுவிட்டு தோலோடு செதுக்கி போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விடுங்க. கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். தண்ணி அதிலே பிரிஞ்சு வரும். நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது எந்த சமையல் பண்ணிங்கனாலுமே எண்ணெயில் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருகிறதுக்கு மட்டும் விட்டுறக்கூடாது. அப்பப்போ ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி, நல்லா வதங்கிறதுக்குள்ளேயுமே போட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி போடக்கூடாதுங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து சேர்க்கணும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்தது சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க.
இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எண்ணெயிலேயே வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. கொத்தமல்லி பொடி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொத்தமல்லி நல்லா மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாக உடச்ச கொத்தமல்லி ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அது வாயில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வேணாட்டி பவுட்ரு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி மட்டும் மறக்காமல் நல்லா பழுத்த பழமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காயை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும்தான் போடணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா குக்கர் மூடி வச்சுக்கலாம். விசில் விடணுங்க. 3லேருந்து 4 விசில் விடுங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாம். விசில் வரணும் இல்லையா, அதுக்காக. இதை நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையுமே பட்டு காயில் எல்லாமே உப்பு இறங்கும். தண்ணி வந்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ, தண்ணி மாதிரி வேணுமா இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக கொதி பிடிச்ச உடனே நீங்கள் குக்கர் மூடி வச்சு மூடிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு, நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வந்து நான் இடித்து வச்சுருந்தேன், அதை தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா, அது ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், நிறையா வேணாம். இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இன்க்ரீடியன்ட் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா விசில் விடணும். 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாங்க. உங்கள் வீட்டில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சு வரணும். கத்திரிக்காயில் வந்து நிறையா ப்ரீட் இருக்குது. அதில் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நாட்டு வகையான காய். ஹைப்ரிட் காய் வந்து இதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரில. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக விசில் வந்துடும். 3லேருந்து 4 விசில் விடுங்க. காய் நல்லா வெந்தாலே போதுங்க, குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த 3லேருந்து 4 விசில் விடுறோங்க.
நல்லா அப்பப்போ கலரிக்கிட்டே இருங்க. குக்கர் மூடி போட்டு வைக்கும்போது உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா, கார அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க. நெக்ஸ்ட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இது வந்து பருப்பு கடையிற மத்துன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.